பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளில உங்க மத்தியில பேசணும்னு ஆண்டவர் ஆவியில போட்ட ஒரு காரியம் என்னன்னா, நமக்கு 18ஆம் தேதி சாம்பர் புதன்கிழமை வருது. நம்ம தவிர்க்க முடியாத அந்த 40 நாட்கள். ஸோ எபிரேயர் 14:5 இருக்கு. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். ஸோ அத பெருசா நினைச்சா உண்டு, பெருசா நினைக்காட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்படிதான் நமக்கு நிருபங்கள்ல பவுல் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் நான் உங்களுக்கு நம்ம ஏன் அதை சீரியஸா எடுக்கக்கூடாது? ஒரு 40 நாள் நம்முடைய ஹார்ட் ரீவயர் பண்றதுக்கு, நம்முடைய இருதயத்தை மறுரூபமாக்குறதுக்கு இந்த 40 நாளை பயன்படுத்தலாம். அந்த 40 நாள்ல நம்ம ஸ்டார்ட் பண்றது முழு வாழ்நாளையும் மறுரூபமாக்கும். ஏனென்றால் நாம் பைபிள்ல படிக்கிறோம் 2 கொரிந்தியர் 5:4 அதுல என்ன போட்டு பவுல் சொல்வார் அப்படின்னா, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படி swallowed by life 40 டேஸ்ல இந்த மரணம் ஜீவனாலே விழுங்கப்படும்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்தணும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா வேதத்துல எங்கெல்லாம் வருது 40 டேஸ் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப சீரியஸா நீங்க எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா அதே நேரத்துல நீங்க உங்க மனசை திறந்து இந்த செய்தியை கேட்கும்போது ஆவியானவர் இன்னையிலிருந்து உங்கள் லைஃப்ல ஒரு மறுரூபம் உண்டாக்குவார். நான் வேதத்தை படித்த போது கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் அங்க இருந்துச்சு. அதை கிட்டத்தட்ட நான் ஒரு 15-20 வருஷமா பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒருக்கா அதையெல்லாம் எனக்கு அப்டேட் ஆகுறத நான் பார்க்குறேன். சமீபத்துல இந்த 40 டேஸை குறித்து திரும்பி உட்கார்ந்து படிச்ச போது எனக்கு திரும்பியும் அது அப்டேட் ஆச்சு. நான் இவ்வளவு நாள் ஆண்டவருடைய கிருபையினால வேதம் படிச்சது, ஆண்டவர் என்னை நடத்தின பாதைகள், எனக்கு ஹார்ட்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்து ஒரு 25% தான் ஹார்ட் இதாச்சு. ஸோ ஹார்ட்டில் எப்படி இருக்கு, ஆப்ரேஷனே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வேர்ட் ஆஃப் காடை நான் நம்பினேன். அந்த மரணம் ஜீவனாலே விழுங்கப்படுற அந்த அனுபவத்துக்குள்ள நான் கடந்து வந்தேன். மரணம்னு சொல்லும்போது டெத்துங்கிறது மாத்திரம் இல்லை, பற்றாக்குறை, வியாதி, பலவீனங்கள், உறவு பிரச்சனைகள், எல்லா காரியங்களையும் நமக்கு மரணம் வர்றத ஜீவன் விழுங்குது. அப்ப ஜீவனாலே விழுங்கப்படுகிற ஒரு லைஃப் இருக்கு இந்த பூமியில, நம்மளை மறுரூபமாக்கக்கூடிய வார்த்தை இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இந்த 40 நாள் சம்பவங்கள்ல இருந்து சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் 40 டேஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நோவாவும் 40 நாட்களும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜெனிசிஸ் 7:12 இருக்கு. அந்த ஒன்னா இன்ட்ரோடக்ஷனுக்கு அடுத்த ஸ்லைடுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும். நோவாவும் 40 நாட்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, the rain was on the earth 40 days and 40 night. 40 நாள் ராத்திரியும் பகலும் நமக்கு அந்த ரெயின் பெஞ்சிட்டு இருந்து நம்ம எல்லாருக்கும் நடந்த சம்பவங்கள். ஸோ இதுல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடையாது. கிருபை என்கிற வார்த்தையை நம்ம படிக்கிறோம். கிருபை என்றால் ஆண்டருடைய பேரன்பு. ஸோ இந்த கிரேஸ் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டுல நோவாவுக்கு மாத்திரம் தான் கிடைச்சிச்சு. புதிய ஏற்பாட்டுல நம்ம படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று நம்ம படிக்கிறோம். கிரேஸ் அப்பான் கிரேஸ் பெற்றோம்னு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். அதனால இந்த ஜூம்ல இணைஞ்சிருக்கிறவங்க மாத்திரமல்ல, இந்த பூமியில பிறக்க போறவங்க, பிறந்தவங்க எல்லார் மேலேயும் ஒரு கிரேஸ் இருக்கு, ஆண்டவருடைய அன்பு இருக்கு. இந்த அன்பை நாம் ருசி பார்க்கிற நாட்களாக இந்த 40 நாட்களை நாம் அதை படிக்க வேண்டும். இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ட்ரூத் என்ன இருக்கு அப்படின்னா, நோவாவோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணாரு. நம்ம கூடயும் அவர் இப்போ புதிய உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறார். ரத்தம் கொடுத்து தம்முடைய சொந்த குமாரனை விளக்கரையும் கொடுத்து அவர் இந்த பூமிக்கு இவ்வளவு தூரம் என்னை நேசிக்கிறாருங்கிறத ப்ரூவ் பண்ணதுதான் இந்த 40 நாள் நம்ம தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:2 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது சிலுவையில் அறையப்பட்ட அவரே இன்றி வேறொன்றையும் அறியாதிருக்க
தீர்மானித்திருக்கிறேன் பார்ப்போம். சோ இந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும்போது இவ்வளவு தூரம் என்னை நேசிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சிலுவையில் அடித்த போது கூட அவ்வளத்தையும் உள்வாங்கி பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னார். இந்த அன்பை கண்டுபிடிக்கிற ஒரு நாளா இருக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ 40 டேஸ்ல வந்து நமக்கு ஒரு கவனன்ட் இருக்கு. திருத்துவத்துல 2வது நபர் இறங்கி வந்து ரத்த சிந்தி நம்மளை கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார். எனவே இந்த 40 நாளிலும் நாம் கிருபை பெற்றவர்கள் மாத்திரமல்ல, நாம் ஒரு புதிய உடன்படிக்கையில இருக்கிறோங்கிறத நினைவுபடுத்திக் கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா கிருபை பெற்றவர்கள் யாரும் செய்யாததை செய்வார்கள். நோவாக்கு கிருபை கிடைச்சிச்சு, அவன் பேழையை உண்டு பண்ணினான். மரியாள் கிருபை பெற்றால் கற்பவதியானாள், கன்னி கற்பவதியானாள். பவுலு கிருபை பெற்றாரு, 3 கண்டங்களை அசைச்சார். நம்ம எல்லாருக்கும் கிருபை இருக்கு. நம்மளும் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ ஆண்டவர் இந்த 40 நாள்ல நம்மளை துண்டி இழுக்கிறார். 2வது ஒரு 40 நாள் எங்க வருது அப்படின்னா 40 days அண்ட் ஜேக்கப். யாக்கோபு 40 நாட்கள் இறந்த உடனே அவனை புடமிடு வந்த பதனிடுவாங்க எகிப்தில். ஸோ அப்போ 40 டேஸ் யாக்கோபு வாழ்க்கை குறித்து நம்ம படிக்கும்போது அவன் ஒரு பெண்ணுக்காகவே பல நாட்கள் வாழ்ந்தார், 2 மனைவிக்காக வாழ்ந்தார், பொருளாதாரத்துக்காக வாழ்ந்தார். இப்படி காட் சென்டர் லைஃப் இல்லாம இருந்தார். ஒரு காலகட்டத்துல நீர் மாத்திரம் போதும் ஆண்டவர் என்று வந்து நின்றார். ஸோ இந்த 40 நாளும் நம்ம வந்து கர்த்தரை அறிகிற நாட்களாய் மாற்ற வேண்டும். அவர் என்னை இவ்வளவு தூரம் நேசிக்கிறாரா, அவர் அறிகிற ஒரு நாளா இருக்கணும். நம்ம ஹார்ட்டை ஹீல் பண்ணணும். சொந்த சகோதரன் தன்னை அடிக்க வாரான்னு தெரிஞ்சதும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தேவ சமூகத்துல உட்கார்ந்து தன்னுடைய ஹார்ட்டை சரி பண்றார். அவன் பேர் என்னன்னு கேட்கும்போது மிந்தி ஏமாத்தினாரு, இப்ப சொல்றாரு நான் எத்தேன் யாக்கோபு தான் அப்படிங்கிற. ஹார்ட் ஹீலிங் பண்ற நாட்களாக இந்த 40 நாளை நம்ம ஏன் எடுக்கக்கூடாது? நாம் சீர்பொருந்துற நாட்களாய், சகோதரர்களோடு ஒப்புரவாகிற நாட்களாய், இவ்வளவு தூரம் ஆண்டவர் இவ்வளவுதான் அவரை இது பண்ணா கூட தனித்து வந்தபோது அவன் வந்து ஆண்டவரால் தொடப்பட்டார். ஸோ இந்த 40 நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் தேவனோடு தனித்திருந்து கண்களை மூடி நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய காரியங்களை நம்ம திங்க் பண்ணணும், யோசித்து பார்க்கணும். யாக்கோபு நீர் மாத்திரம் போதனண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு வரைக்கும் அந்த இஸ்ரவேலரை யாரும் அசைக்க முடியவில்லை. அடுத்த ஒரு 40 நாள் நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா 3வது 40 டேஸ் அண்ட் இஸ்ரவேலர்கள் என்னாகுமோ 14:34 படிக்கிறோம். என்னாகுமோ நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 40 நாள்ல போக வேண்டியதை 40 வருஷம் போயிட்டு இருப்பாங்க. அதனுடைய ப்ராப்ளமே அங்க எங்க இருக்கு அப்படின்னா 31ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்னை அசட்டை பண்ணினீர்கள்னு பாரு ஆண்டவர். 11ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா என்ன நம்பலம்பர், நாட் பிலீவ் மீ அப்படிம்பார். ஹவு லாங், எவ்வளவு காலம் என்னை இப்படி நம்ப மாட்டாங்க அப்படிம்பார். திரும்ப 27ல பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் மீ அப்படிம்பார், எனக்கு விரோதமா பேசுறாங்க அப்படிம்பார். அநேக நேரம் நம்முடைய வார்த்தைகள் தேவனை மட்டுப்படுத்துகிறது. அவர் செய்ய முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய விடாம ஆக்கிட்டு அவங்களை வனாந்தரத்துல சுத்த வைத்தது. ஆண்டவர் அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் எங்கெல்லாம் லவ்ல ஒரு ஒர்க் நடக்கலையோ அங்க ட்ரினிட்டி கிரியை செய்ய முடியாது, அவர் விட்டுட்டார். ஆனா அவர் தகப்பங்கிறதுனால கைவிடல, பிள்ளைகளை அதுக்குள்ள நுழைய வச்சார். யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களெல்லாம் வந்து விட்டுட்டார். ஸோ இந்த 40 நாட்களும் நம்ம சீர்படுத்தணும், நம்முடைய வார்த்தைகளை சீர்படுத்தணும், தேவனுடைய வார்த்தையை பேசணும். ஒண்ணு ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசணும், இல்லைன்னா வசனம் பேசணும். இப்படி நம்ம அந்த வார்த்தைகளை மாத்துறது. அதே போல இதுல என்ன ட்ரூத் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வேலிட் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ என்னை ஏன் அசட்டை பண்றீங்கன்னு ஆண்டவர் கேட்டார். ஸோ தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வேலிடா நினைக்கிறது. பிலீவ் இன் த வேர்ட் ஆஃப் காட். அது அப்படியே நங்குற மாதிரி அதுல ஒண்ணு போட்டிருக்கு அப்படின்னா எனக்கு கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாதுன்னா அதை அப்படி நம்பணும். ஆண்டவர் அதை விரும்புற ஃபெய்த் ஆன் ஹிம், ஃபோக்கஸ் ஆன் இட். அதாவது அதை அப்படியே பெருசாக்குறது.
திரும்ப திரும்ப நம்ம மைண்ட்ல தேவன் பெரியவர் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். இவர்கள் அதை விட்டு விட்டார். அடுத்த ஒரு 40 நாள் நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, மோசஸ் லைஃப்ல பார்க்கிறோம். மோசஸ் வந்து கிட்டத்தட்ட 3 தடவை 40 நாள் தேவ சமூகத்துல இருந்திருப்பார். நம்ம டியூட்ரானமி 9, 18, 25, 10, 10 அதை பார்க்கிறோம். அவர் திரும்ப திரும்ப அங்க என்ன சொல்லுவார்னா, 19ஆம் வசனத்துல இருக்கு, பட் த லார்ட் லிசன் டு மீ. 10, 12ல லவ் ஹிம். 10, 16ல ஒரு ஹார்ட் கிளிங் ப்ராசஸ பார்க்கலாம். இந்த மோசஸோட லைஃப்பை நம்ம படிக்கும்போது இந்த 40 டேஸ் அந்த லெசன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, தேவன் முகமுகமாக மோசையோடு பேசினார். ஒரு சிநேகிதன்கிட்ட பேசுற மாதிரி. அவ்வளவுக்குள்ள அவனை நேசிச்சார். திரும்ப அதை கண்டுபிடிச்சு சொன்னார். மோசே என்ன சொன்னார்னா, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார் அப்படின்ட்டு. நம்ம அநேக நேரம் ஆண்டவரை பற்றி தவறா மைண்ட்ல இருக்கு. ஆனா நீங்க பைபிளை நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார்ங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ட்ரூத் என்ன அப்படின்னா, 19ஆம் வசனத்துல இருக்கு, தேர்ஃபோர் லவ் தல் மற்றவனை நேசி அப்படிம்பாரு. 11:1 நீங்க பாத்தீங்கன்னா லவ் த லார்ட்ன்னு இருக்கும். 11:13 பாத்தீங்கன்னா உபாகமும் லவ் த லார்ட்ன்னு இருக்கும். 13:3 பாத்தீங்கன்னா லவ். அப்படி எல்லாத்துலயுமே இந்த லவ்ங்கிற வேர்டு திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கு. ஸோ தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புலதான் ஆக்டிவேஷன் ஆவார். அந்த அன்பு இருந்தாதான் ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவன் வரும்போது மரணத்தை விழுங்கிடும். இங்கே நாம் ஜீவனை பெற வேண்டும் என்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம காட்டை ரீவேர் பண்ணணும். மோசைக்கு அந்த காரியங்களை நாம் அவருடைய வாழ்க்கையிலே பார்த்தோம். அவருடைய லைஃப் மர்வமாச்சு. நான் என்னாகமோ 12ஆம் அதிகாரம்லாம் படிக்கும்போது தேவனே அவனுக்காக வழக்காடுவதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அளவுக்கு மோசையினுடைய கேரக்டர் மோல்ட் ஆச்சு. ஸோ இந்த 40 நாளும் இப்படி நம்ம ஹார்ட்டை மோல்ட் ஆகுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அடுத்த ஒரு 40 நாள் எங்க இருக்கு அப்படின்னா, 5வது 40வது நாள் எங்க இருக்குன்னா, பெலிஸ்தியர்கள், அதாவது கோலியாத்தும் 40 நாள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கிறோம். அந்த பெலிஸ்தியன் வந்து வந்து நிற்பான் என்று அதில் எழுதியிருக்கும். அப்போ அங்க டேவிட்டுக்கு அங்க ஒர்க் அவுட் ஆகுனது என்ன அப்படிங்கறத நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, வெளித்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஒரே ஒரு அடையாளத்தை அங்க பாக்குறான். எனக்கு ஒரு கவனன்ட் இருக்கு, அவன்கிட்ட கவனன்ட் இல்லை. இன்னொரு பாயிண்ட் அங்க என்ன பேசுறாருன்னா, 26ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு அப்படின்னு அந்த லிவிங் காட், அந்த கான்செப்ட் ஒருவேளை பல 40 நாட்களை நீங்க வீணடிச்சிருக்கலாம். ஆனா இந்த 40 நாள்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். இந்த பெலிஸ்தீனை பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே அந்த ஆவியில அனலாச்சு. ஃபெய்த் வந்து ஜென்ரேட் ஆகுது அவனுக்கு. தேவன் உள்ள தேவனை நிந்திப்பதற்கு இதெல்லாம் வந்து நமக்கு வேணும். ஏன் இப்போ வட இந்தியாவுல அல்லது தென்னிந்தியாவுல கர்த்தர் கிரியை செய்யாத மாதிரி உங்களுக்கு தெரியல. ஆனா அவர் இன்னைக்கும் கிரியை செய்யறாரு. ஆனா எப்போ கிரியை செய்யறாருன்னா, நம்முடைய ஃபெய்த் லெவல் இன்க்ரீஸ் ஆகி நாம வந்து கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நம்ம லெவல ஆப்ரேட் ஆனாதான் ட்ரினிட்டி நமக்காக ஒர்க் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா மொத்த சேனையும் பயந்து கொண்டிருந்த போது அவன் ஜீவனுள்ள தேவன் அப்படிங்கிறான். அப்படியே அவனுக்கு ஃபெய்த் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது கோலியாத்து பெரிய பிரச்சனை. அது இது நம்முடைய வாழ்க்கையில ஃபேமிலியில வர்ற பிரச்சனை மாதிரி. பொதுவா பிரச்சனையை தான் பெருசாக்குறோம். ஆனா அவன் தேவனை பெரிதாக்கினான். தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை ப்ரூவ் பண்ணான். திரும்ப 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 அவன் மைண்ட்ல இது ஒரு மேட்டரே இல்லைன்னு பேசுவான். பேச 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 ஆக்சுவலா கள்ளத்துக்கு எறிஞ்சா அவன் வந்து பின்னாடிதான் விழுவான். பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி விழுறான். காரணம் பெதடியில ஒருத்தர் அடிக்கார். அவர் தான் ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள கிறிஸ்து, ஜீவனுள்ள ஆவியானவர். ட்ரினிட்டி வாசம் பண்ணும்போது அந்த சபையை ஜீவனுள்ள சபையா மாறிப்போம். அநேக நேரம் நம்ம மரித்த நிலைமையில இருக்க காரணம் என்னன்னா, நமக்குள்ள ஒரு தேவன் ஜீவிக்கிறார், அவர் லைவ்ல இருக்காரு அப்படிங்கிற மைண்ட் செட் நமக்கு கிடையாது. எங்க டேவிட் லைவ்லயே இருந்தான். கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. அதான் லைவ்.
அப்படிப்பட்ட விசுவாசத்தை இந்த 40 நாட்கள்ல நம்ம ஹார்ட்ல ரீவைர் பண்ணலாம். அடுத்த ஒரு 6வது 40 நாள் 1 ராஜாக்கள் 19:8 இருக்கு. எலியா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். அவன் சோர்ந்து போய் படுத்து கிடக்கான். நான் மட்டும் தான் இருக்கேன் ஆண்டவரே அப்படிங்க. 18ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, பாகாலுக்கு முத்தம் செய்யாத, இன்னும் 7,000 பேர் இருக்கப்பா, டோன்ட் பி டிஸ்கரேஜ்ட் அப்படிங்கிற. சோ நமக்கு இது நல்ல பொருந்தும். புதிய ஏற்பாட்டுல யாருமே சோர்ந்து ஏசுநாதரும் படுத்து கிடந்தது கிடையாது. பவுலும் படுத்து கிடந்த பவுல் 2 இடத்துல சொல்லுவாரு, we do not lose heart அப்படிம்பாரு. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெட்டி சிறக்க பண்ணுகிறது, நாங்கள் சோர்ந்தே போகிறதில்லை அப்படிங்கிற. எப்படி அவரால் முடிஞ்சிச்சின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது 2 கொரிந்தியர் 4:4 இருக்கு. 3:18 சொல்லுவாரு, நாங்கள் மறுரூபமாகிறோம் அப்படிம்பாரு. மகிமையும் விடுது. என் ஆவியில ஆவியானவர் இருக்காரு, என் சோலில கிரைஸ்ட் இருக்காரு, கிறிஸ்து எனக்குள்ளே, என் பாடி தேவன் தங்க மாலை. இப்படி அவர் மைண்ட் செட் பண்ணி அந்த லெவல்ல ஆப்ரேட் ஆகுறதுனால அவர்கிட்ட ஜீவன் வேலை பார்க்கும்போது அங்க மரண கிரியிலே நிற்க முடியாது. அவர்கிட்ட கள்ளத்திக்கெல்லாம் எரிஞ்சாங்கன்னா அவரை கொல்ல முடியல. ஆனா என்னைக்கு நான் ஓட்டத்தை முடிச்சேன்னு ஒப்பு கொடுத்தாரு, அன்னைக்கு தான் அவரால் சாக முடிஞ்சிச்சு. பிரியமானவர்களே, நமக்குள்ள ஜீவனுள்ள ஆவியானவர் இருக்கார், சோர்ந்தே போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் நமக்குள்ள இருக்கு. சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 40 நாளை நீங்க பயன்படுத்தணும். அடுத்தாப்புல பாக்குறோம் 40 days அண்ட் எசேக்கியல் 4:6 தேசத்தை பாரத்தை சுமந்தாண்டு அங்க இருக்கும். ஆனா இப்போ புதிய ஏற்பாடு வெளிச்சத்துல படிக்கும்போது சிலுவையில் அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, வியாதியை மாத்திரமல்ல, பலவீனங்களை மாத்திரமல்ல, சாபங்களை மாத்திரமல்ல, துக்கங்களையும் சுமந்தார் என்று இட் இஸ் பினிஷ்ட். ஸோ அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க எந்த பாரத்தோட வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் ஆண்டவர் மேல போட்டுற வேண்டியதான். பிலிப்பியர் 4:4 நம்ம நல்லா படிக்கிறோம். எவ்ரிதிங் எல்லாத்தையும் அவர் மேல வச்சுட்டு, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வச்சுட்டு பெடவு உட்காந்து ஜோமன்கன்னு போட்டு, ரொம்ப ப்ரேயர்ல இது ரொம்ப முக்கியமான. மைண்டை ஃப்ரீயாக்கு தேவ சமூகத்துல வச்சிரு. ஸோ பாவங்கள், பாரங்கள் இது எல்லாமே இல்லாத ஒரு எஃபர்ட்லெஸ் லைஃப் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை பவுல் கண்டுபிடிச்சார். அதனாலதான் அவர் சோர்ந்து போகிறது இல்லைன்னாரு. ஸோ இந்த 40 days தேசம் மறுரூபமாக்கப்பட நம்ம விரும்பணும். நம்ம கூட இருக்கிறவங்க இந்த ஹார்ட் ஹீலிங்ல லவ்ல ஆப்ரேட் ஆகுற மாதிரி நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணணும். இந்த லவ் இருக்கிற இடத்துலதான் ஜீவன் உண்டாகும். ஸோ அதை நம்ம மறந்துடவே கூடாது. 8வது 40 நாள் எங்க இருக்குன்னா மத்தேயு 4:4 இருக்கு. இயேசு கிறிஸ்து 40 நாள் பிசாசினால் சோதிக்க புறப்பட்டாருன்னு அந்த இடம் நம்ம பார்க்கிறோம். 4:4 நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா 3வது அதிகாரம் கடைசி வசனத்துல இருக்கும், இவர் நேசகுமாரன் இருக்கும். 4:1 அப்பொழுது அப்படின்ற. ஸோ நம்முடைய பெரிய ப்ராப்ளம் எங்க இருக்குன்னா, பிசாசு பேசுறதுக்கு காதுக்குள்ள அந்த மண்டைக்குள்ள நம்ம இடம் கொடுக்கும். நீ நேசிக்கப்படத்தக்கவன் இல்ல, உன்னை யாரும் விரும்ப மாட்டாங்க, அந்த பிசாசின் பொய்யை நம்புறோம். ஆனா இயேசு பிதாவினுடைய அந்த அன்புல அப்படியே ஊறிக்கிட்டே இருந்தார். இவர் என் நேசகுமாரன் சத்தம் அவருக்கு தான் கேட்டுச்சு. மருவ மலையிலையும் ஒருக்கா கேட்கும், மற்றவங்களுக்கு எல்லாம் இடி முழக்கம் மாதிரி கேட்டுச்சு, அவருக்கு மட்டும் தான் அது கேட்டுச்சு. இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். இந்த சூழ்நிலை இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மிக கடுமையாக நேசிக்கிறார். இந்த 40 நாளும் நீங்க டெய்லி காலையில எழும்பி கண்ண மூடி என்னை நேசிக்கிறார் ஆண்டவர், மிகவும் நேசிக்கிறார், இதே திங்க் பண்ணி பாருங்களேன், உங்க லைஃபே மாறிடும். இயேசுநாதர் அப்படிதான் வாழ்ந்தார். நீங்க எல்லாரும் என்னை விட்டு போயிருவீங்க, ஆனா நான் தனித்திறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர். இதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணும்போது நம்ம லைஃபே மாறிப்போம், டோட்டலா மறுரூபமா இருக்கும். அந்த அளவுக்கு ட்ரினிட்டி நம்மளை நேசிக்கிறாங்க. போட்டி போட்டு கொண்டு 3 பேருமே ஒரே தேவனாக நமக்குள்ளே எப்படியாவது நமக்குள்ள வாசம் கொண்டு விரும்புறாங்க. ஆனா நம்ம விருப்பம் இல்லாம அவங்க ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த 40 நாளும் நம்ம ஹார்ட்டை ஹீல் பண்றதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். 9வது பாக்குறோம், உயிர் தெழுந்த ஆண்டவர் 40 நாள் தரிசனமானார்னு அப்போஸ்தலர் 1:4 படிக்கிறோம். ஸோ லிவிங் கிரைஸ்ட்,
உயிரோடு இருக்கிறவராக அவரை காண்பித்தார். லைஃப் வாஸ் மேனிஃபெஸ்டட். அதை யோவான் எழுதுவார், அழகாக எழுதுவார். அந்த ஜீவ வார்த்தை நாங்கள் தொட்டு பார்த்தோம் அப்படின்னு. லைஃப். ஸோ நம்ம ஏதேனுக்கு போடுற ரூட் மேப்பு தான் கொண்டு வர்றதுக்கு தான் இயேசு வந்தார். ஜீவனை உண்டாக்க தான் வந்தேன்னு சொன்னார். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். ஸோ திருத்துவம் நம்மளை கொண்டாட விரும்புகிறது, மறந்துடவே கூடாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த காணாமல் 100 ஆடு இருந்து ஒரு ஆடு காணாம போச்சு. பாருங்க, அந்த மேய்ப்பன் அந்த ஒரு ஆடை கண்டம் பண்ணல, தோல்ல தூக்கி வச்சு கொண்டாடினார். அந்த 10 நாணயம் அந்த பொண்ணு வந்து தொலைச்சிட்டு அந்த ஒரு நாணயத்தை வெளியே போய் நாணயம் கிடைச்சிட்டு அந்த பெண் ஆவியானவரை குறிக்குது. அந்த அம்மா கொண்டாடினாங்க. தகப்பன் பாத்தீங்கன்னா தொலைஞ்சிட்டான்னு பையன் சொல்லி விருந்து வச்சு கொண்டாடி கொண்டிருந்தார். சோ அது பிதாவை குறிக்கிறது. சோ மேய்ப்பன் இயேசுவை குறிக்கிறது. அப்போ ட்ரினிட்டியே வந்து நாம் அவருடைய அன்புல திரும்ப வரணும்னு விரும்புறாங்க. இந்த 40 நாளும் தேவன் நம்மளை நேசிக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, மேல போய் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்து நமக்குள்ள அந்த தேவ அன்பை ஊட்டுறார். ஸோ அதனால திரும்ப திரும்ப இதுல நம்ம என்ன ட்ரூத் கண்டுபிடிக்கணும்னா, வாக்கிங் இன் த ஸ்பிரிட், நம்ம ஆவியிலே நடப்பதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஹார்ட் ஹீலிங் ஒரு லைஃப் இருக்கு. மறுரூபமாக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. நீங்க இந்த லைஃப் இந்த 40 நாளே நீங்க அப்படி யூஸ் பண்ண மிஞ்சியுள்ள நாட்கள்ல நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை காமிங்க. ஹார்ட் நல்லா ஆயிட்டுன்னா தேவ அன்புல அன்கண்டிஷனல் லவ்ல நீங்க ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சுட்டீங்கன்னா ஜீவன் உண்டாகும். ஜீவன் உண்டாகும் போது அது மரணத்தை விழுங்கிடும். ஒரு பற்றாக்குறையா இருக்கலாம், அல்லது ஒரு வியாதியா இருக்கலாம், அல்லது ஒரு பலவீனமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு உறவு பிரச்சனையா இருக்கலாம். எதுனாலும் சரி அது அப்படியே விழுங்கிடும். சோலப்ட் அப்படின்றது ஆங்கிலத்தில். ஸோ இந்த 40 நாட்களும் 10வது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நானும் 40 நாட்களும். சரியா? ஸோ நோயிங் என்சி, நமக்கு ஒரு கவர்னன்ட் இருக்குன்னு நம்ம படிக்கணும். 2வது காட் சென்டர் லைஃப், யாக்கோபு வாழ்க்கையில நம்ம படித்தோம். இஸ்ரவேலர்கள் வேலிட் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையை வேலிடா நினைக்கிறது. 40 நாளும் ஒரு நாளைக்கு 30 அதிகாரம் படிச்சீங்கன்னா ஒரு தடவை பைபிளே முடிச்சிடலாம் 37 நாள்ல. ஸோ அப்படி வேலிடா வேர்ட் ஆஃப் காடை கொண்டு வர்றது. ஸோ மோசஸ் மாதிரி ஆண்டவரை நேசிக்கிறது. ஸோ லிவிங் காட், டேவிட் மாதிரி ஜீவனுள்ள தேவன். எலியா மாதிரி ட்ரயம்பில் ஒரு சோர்ந்து போகாத ஒரு வாழ்க்கை. எசேக்கியேல் வந்து ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து நான் அவருடைய பிள்ளை அப்படிங்கிற நிச்சயம். ஸோ நமக்குள்ள இருக்கிற அந்த மர்வமான ஒரு வாழ்க்கை, டிரான்ஸ்பிகரேஷன் லைஃப். ஸோ நமக்குள்ள அந்த விசுவாசத்தை கட்டவிழ்த்து விட இந்த 40 நாட்களை பயன்படுத்துவோம். அதை அசட்டை பண்ணாண்டாம், நீங்களே தீர்மானம் எடுத்துக்கிடலாம்.